So, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ROSESELSA AURORA Ultra அப்படிங்கற இந்த IEM நம்ம கிட்ட இருக்கு. இந்த IEM நம்ம கான்செப்ட் கார்டு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் அந்த பிரைஸ் சேல் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படினு சொல்லி குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தறலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் இந்த IEM வந்து வருது. ஜஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே ஒரு வெல்கம் நோட் designed for music lovers. ஓகே ஸோ உள்ள உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஹார்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஹார்ட் கேஸ். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இது என்ன இவ்வளோ பெரிய பேப்பரு. நமக்கு ஒரு பெரிய ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஆக்சரிஸ் பாக்ஸ் வந்து இருக்குது. சின்ன ஆக்சரிஸ் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். சிலிக்கான் இயர் டிப்ஸ் தான் இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இயர் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 4 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சிலிக்கான் இயர் டிப்ஸ் தான். இந்த ஹார்ட் கேஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே பாக்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கு. சவுண்டு பாருங்க. உள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IEM லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து தனித்தனியாக கவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒயர் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு IEM வெளியே எடுப்போம். ஐஎம்மோட சைஸ் வந்து பாருங்கள் ரொம்ப காம்பேக்ட் சைஸில் வந்து இருக்குது. நிறைய ஐஎம் வந்து பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான சைஸில் வந்து ஐஎம் பார்த்ததே இல்லை. ஸோ இது ரொம்ப சின்ன சைஸில் வந்து இருக்குது. இதில் பொறுத்த வரைக்கும் மேலே மட்டும் உங்களுக்கு ஒரு மெட்டல் மாதிரி ஃபீல் ஆகுது. சைடில் நம்ம பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்கு. ஐஎம் ரொம்ப காம்பேக்ட் சைஸில் வந்து இருக்குது. அது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒயரை பார்ப்போம். ஓகே இந்த ஒயர் ஃபஸ்ட் டைம் நம்ம கையில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட டுவல் டிரைவரில் என்ன ஒரு கேபிள் கொடுத்துருந்தாங்களோ அதே கேபிள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த கேபிள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கேபிள் நல்ல ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிள். நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு பேக் சைடில் 3.0 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயரோட குவாலிட்டி பிரைடட் கேபிள் நல்லா இருக்குது. இண்டிகேட்டரான மீடியா கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடில் நமக்கு வந்து மைக்கு வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்கள் 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்மோட செல் நமக்கு ரொம்ப காம்பேக்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறனால நம்ம காதில் ஃபிட் ஆகுமோ ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ அந்த மாதிரி இங்கே எதுவுமே வந்து கிடையாது. பர்ஃபெக்டாக நாங்கள் ஃபிட் ஆகுது. சப்போஸ் உங்கள் ஃபிட்டிங் வந்து மாட்டமோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பாக்ஸ்லேயே வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி என்ன இயர் டிப்ஸ் செட் ஆகுதோ அதை வந்து பார்த்தா மறக்காமல் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம காதுக்கு நல்லா லாக் ஆனதான் நம்மளால் சவுண்ட் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்தா ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காம்பேக்ட் சைஸ் இந்த ஐஎம்க்கு நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்குது. இந்த ஐஎம்மோட செல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது நமக்கு நல்ல ஒரு பில் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎம்மோட டிசைன் நல்லாவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப காம்பேக்ட் சைஸில் இருக்குன்னா கொஞ்சம் லாங் டைம் வேர் பண்ணி கேட்குறோம் அப்படின்ற போது பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே சில்வர் பெடல் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் நமக்கு வந்து நல்ல பிரைடட் கேபிள் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து பாருங்கள் கேரி பண்ணுறதுக்குலாம் நல்லாவே இருக்குது. ஸோ நமக்கு நல்ல ஒரு பிரைடட் கேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் அன்பாக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து இருக்குது. நம்ம இந்த ஐஎம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது வந்து பாருங்கள் நல்ல ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. ஓகே இந்த ஐஎம் நமக்கு 2000 ரூபா ப்ரைஸ் சேல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த 2000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் நிறைய ஐஎம் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஐஎம்ல வந்து இந்த மாதிரி கேரிங் கேஸ் தர மாட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு இந்த ஐஎம்ல கொடுத்தது நல்ல விஷயமா இருக்குது. பேக் சைடில் நமக்கு வந்து 3.0 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டைப் சி வேரியன்ட் வந்து அவைலபிள் கிடையாது. பட் ஆனால் நமக்கு வந்து தனியாக டேக் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் கூடயே நமக்கு வந்து 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் வந்து டேக் இல்லாமல் வாங்கிக்கலாம், இல்லை டேக் கோட் வாங்கிக்கலாம். டேக் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னா 1990 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. இதே டேக் கோட் வாங்கணும் அப்படின்னா 2500 ரூபா ப்ரைஸ் வந்து கிடைக்குது. அது உங்களுக்கு வந்து டைப் சி போட்டு வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேக் வந்து இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டேக் வந்து பார்த்தீங்கன்னா AUDIOCULAR பிராண்ட் இந்த டேக். ஸோ இது நமக்கு வந்து 1000 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டேக்னா நமக்கு வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். நம்ம ஃபோன்லேயே ஒரு டிஃபால்ட்டான ஒரு டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட அவுட்புட் அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்காது. பட் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டேக் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். இது நம்ம பேக் சைடில் வந்து 3.0 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஐஎம்ல இருக்க 3.0 ஹெட்ஃபோன் ஜாக் இந்த கனெக்ட் பண்ணிட்டு தென் ஃப்ரண்ட்டில் டைப் சி போட்டு நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் நம்ம சவுண்டில் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அப்படியே அந்த ஒயரில் வந்து அப்படின்னா இன்லைன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து 3 பட்டன் இருக்குது. ப்ளஸ் பட்டன், மைனஸ் பட்டன், தென் அதுக்கப்புறம் சென்டர் பட்டன். ஸோ இந்த பட்டன் நமக்கு வந்து பார்த்தா அந்தளவுக்கு கிளிக்கியாக வந்து இல்லை. ரொம்ப ஒரு சீப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பட் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது நீங்கள் சென்டர் பட்டன் வந்து ஜஸ்ட் சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். இதே டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பேக் சைடில் நம்ம மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலான கால்ஸுக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். ஓவரால் இந்த ஐஎம் நல்ல ஒரு பிரைடட் கேபிள் டேங்கர் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஒயர் குவாலிட்டி நல்லா இருக்குது.
நெக்ஸ்ட் ஒன் பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணணும், பட் எங்கே லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் வந்து டெடிகேட்டான ஒரு கோர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா ஒரு பிகினியர் கைட். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ நமக்கு என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை வந்து பார்த்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, தென் லேயர்ஸ்னால் என்ன, தென் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்கான தம்ப்ளைன் நான் தான் வந்து மேக் பண்ணுறேன். அது நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்து ஆக்ஷன் வாய்ஸோட வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான தம்ப்ளைன் வந்து எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எல்லா டூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த டிசைனில் யூஸ் பண்ண ஃபைல்ஸோட PSD லிங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்லேயே. இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. எல்லா டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்கேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த IEM 2 டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைனமிக் டிரைவர், இன்னொன்று வந்து பேனல் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த IEM சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. நம்ம ஒரு 60 to 70% வச்சு கேட்கும்போது சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. இதே நம்ம 80 to 90% மேலே தாண்டிட்டோம் அப்படின்னா சவுண்ட் அவுட்புட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறனால அது நமக்கு அந்த இடத்துல சின்ன ஒரு இறைச்சல் மாதிரி வந்து கேட்குது. நமக்கு அது கரெக்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குது. நம்ம 70% வச்சு கேட்கும்போது நம்ம சாங் நல்லா என்ஜாயபிளாக இருக்கு. நிறைய பேர் விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். ஸோ இந்த IEM நம்ம பேஸ் வந்து இப்போ நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கூட நமக்கு அது பஞ்சியான நல்ல ஒரு கிறிஸ்பான பேஸ் வந்து கிடையாது. ஒரு நார்மலான பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ பேஸ் நல்லா ஹெவியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகாதுன்ற மாதிரி தோணுது. பட் இன்னும் கூட நமக்கு அந்த பேஸ் வந்து இப்போ இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமான்னு தான் எனக்கு தோணுச்சு. வோக்கல்ஸோட கிளாரிட்டி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால நல்லாவே இருந்துச்சு. இந்த IEM சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வைடராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் எனக்கு எப்பவுமே வந்து பார்த்து கொஞ்சம் க்ளோஸராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் வைடராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மியூசிக்கோட செப்பரேஷன் நல்லாவே ஃபீல் பண்ண முடிச்சு. ட்ரபிள்ஸ் எல்லாமே நல்லா வந்துருக்கு. ஸோ இன்னும் கூட நம்ம சாங்கோட குவாலிட்டி அதிகம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்கிறது ஆப்பிள் மியூசிக்ஸ். நான் இன்னும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்பிள் மியூசிக்கில் நமக்கு வந்து லாஸ்ட்ல சாங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் MP3 கம்பேர் பண்ணும்போது. முடிஞ்சால் வந்து ஆப்பிள் மியூசிக் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பிள் மியூசிக் பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது நமக்கு ஆப்பிள் மியூசிக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பே பண்ணுறது, என்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் கார்டு அந்த சைட் வந்து 2000 ப்ரைஸ் வச்சிருக்காங்க. ப்ராடக்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா KZ-லேருந்து ZTX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து இருக்குது. அது நமக்கு 1500 1500 மாறி மாறி வரும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் பேஸ் இன்னும் நல்லாவே இருக்கும். பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் நமக்கு வந்து TANGZU WAN'ER SGன்னு இருக்குது. அது நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான வாய்ஸ் வோக்கல்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. 500 என்ன IEM பெஸ்ட்டாக இருக்குது, 1000 என்ன IEM பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ தான் நமக்கு இந்த ROSESELSA, AURORA, அல்ட்ரா IEM. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்போட கம்ப்ளீட் பிகினியர் கைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெலகிராமில் மறக்காம DM பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே ரெக்ல பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.